ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இட்லி தோசை சாப்பாட்டுக்கெல்லாம் ஏற்ற மாதிரி ஒரு சைடிஷ் ரெசிபி, ஒரு சட்னி ரெசிபி பார்த்துடலாம். ஒரு 4 பல் பூண்டை வந்துட்டு எண்ணெயில் வதக்கி எடுத்துட்டு, ஒரு ஸ்பூன் கடலைப்பருப்பு, ஒரு ஸ்பூன் உளுந்தம்பருப்பு வந்துட்டு இதையும் வந்து எண்ணெயில் வதக்கி எடுத்துருங்க. அது கூடவே வந்துட்டு 2 ஸ்பூன் மல்லி, 1 ஸ்பூன் ஜீரகம் வந்துட்டு வதக்கி எடுத்துக்கோங்க. இது வதங்கினதுக்கப்புறம் உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்துட்டு வரமிளகா ஆட் பண்ணிக்கோங்க. நான் வந்துட்டு ஒரு 3 மிளகா வந்துட்டு ஆட் பண்ணியிருக்கேன். எங்களுக்கு கொஞ்சம் காரம் கம்மியாக இருக்கணும், ஏன்னா நான் குழந்தைக்கு கொடுப்பேன். அதனால நீங்கள் எவ்வளோ காரம் சாப்பிடுவீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க. இப்போ 2 தடவை கழுவி 3ஆவது டைம் வந்துட்டு மஞ்சளில் வந்துட்டு ஊற வச்சுருக்கேன் இந்த கீரையை. அந்த பூச்சி புழுவெல்லாம் இருந்தால் அது வந்து செத்துரும். அதுக்காக இது நல்லா சுருண்டு வர அளவுக்கு வதக்கிட்டு, நம்ம இப்போ ஆற வச்சுருந்த பொருளையெல்லாம் வந்துட்டு ஃபஸ்ட்டு மிக்ஸி ஜாரில் போட்டு அடிச்சுட்டு அதுக்கப்புறமா வந்துட்டு நீங்கள் இது போடுங்க. இப்போ பாருங்கள், அதை அரைச்சிட்டேன். நான் வந்துட்டு இப்போ கீரை ஆட் பண்ணி ஒரு 1/4 மூடி தேங்காய், சட்னிக்கு தேவையான அளவு உப்பு, கொஞ்சமாக புளி, கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இதை நான் அரைச்சிக்கிறேன். சட்னி வந்துட்டு ரெடி ஆயிடுச்சு. தாளிக்கணுங்கிறது கிடையாது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.